வணக்கம். மூலரோகத்தில் வெளிப்பிரயோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தான் அதிகமாக கேட்குறாங்க. ஏன்னா இதில் மூலத்தில் வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றது சில விஷயங்கள் தான். கூடுமான வரைக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையோட பிரதிபலிப்பு தான் அதெல்லாம். ஏன்னா வெளிப்பூச்சி மருந்துகளை பற்றியே கேட்டு அதில் எளிமையாக சௌரியம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் வெளியில் தடவி ஈஸியாக சௌரியம் பண்ணக்கூடிய சில விஷயங்களை மட்டும் பார்ப்போம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அடிக்கடி எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஆசன வாய்க்கு பக்கத்தில் வரக்கூடிய ஒரு வைரஸ் ஆப்சஸை பற்றி தான். அது வைரஸ் ஆப்சஸாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு சூட்டு கட்டிகளால் வந்தாலும் சரி, வேறு இன்ஃபெக்ஷன் காரணமாக அப்படி வந்தாலும், பௌத்திரத்தோட ஆரம்ப நிலையாக இருந்தாலும் வரக்கூடிய கட்டியை உடைக்கிறத பற்றி அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் நம்ம வெளிப்பூச்சி மருந்துகளை சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். இது உள்ளுக்குள்ளே சாப்பிடாமல் தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு நோய் கிடையாது. அதனால் வெளிப்பூச்சை மருந்தையும் இப்போ உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன். ஏற்கனவே பல விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை இப்போ பதிவு பண்ணுவோம். ரொம்ப குத்தல் வலியோடு, அதாவது பார்த்திங்கன்னா இந்த கட்டி உடையிறதுக்கு முன்னாடி ரொம்ப சின்னதாக ஆரம்பித்து அது உருண்டு திரண்டு அது ரொம்ப சீழ்தன்மைகள் அதிகமாகி அது கண் உண்டாகி அதுக்கப்புறம் தான் அது தன்னால் உடைய ஆரம்பிக்கும். இதுக்கு இடையில் கடுமையான வலின்றது இருந்துக்கிட்டு இருக்கப்ப நீங்கள் மேல் பூச்சி மருந்துகளை போட்டிங்கன்னா அது அமுங்கிறது அப்படின்றது கிடையாது. சீக்கிரம் உருண்டு திரண்டு உடைய வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக உள்ள பிரயோகத்தை தான் இதில் எதிர்பார்க்கணும். ஏன்னா அமுங்கிறது அப்படின்றதெல்லாம் இதில் பயன்படாது. ஏன்னா அமுங்குனதுன்னா உள்ளுக்குள்ளே உள்ள அந்த இன்ஃப்ளமேஷன் வேறு இடத்துல ரீப்ளேஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் சீக்கிரம் சப்போர்ட் பண்ணி வேகமாக உருண்டு திரண்டு உடையிறதுக்கான உபாயம் உள்ள சில விஷயங்களை பார்ப்போம். அல்லது உடையும் தருவாயில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரங்களில் அவசர கால பிரயோகமாக கூட இதை உபயோகப்படுத்தலாம். அதாவது எப்படின்னா, இன்றைக்கோ நாளைக்கோ அது உடஞ்சிரும், ஆனால் சீக்கிரம் உடையிலையே அப்படின்ற மாதிரி உள்ள நிலையில் கூட இதை வச்சு கட்டினா கூட சீக்கிரம் உடஞ்சிரும். அது எப்படின்றத பார்ப்போம். கூடுமான வரைக்கும் கொழுந்து வேப்ப இலையாக எடுத்துங்க. ஏன்னா முத்தின இலை அரைக்கிறதுக்கு லாய்க்கப்படாது. கூடுமான வரைக்கும் இது மிக்சியில் அரைக்கிறதுன்றது சாத்தியப்படாத ஒன்று. அதனால் அம்மி மாதிரி உள்ள அரவைகளில் தான் இது நல்லா மசியாக அரைக்க முடியும். அதனால் ஒரு அம்மி மாதிரி இருந்தால் பார்த்து ஏற்பாடு பண்ணிங்க. நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு வேப்பம் கொழுந்து இலை அதை அம்மியில் வச்சு அதோட கொஞ்சம் எள்ளு, கொஞ்சோண்டு வெந்தயம், இந்த 3 சரைக்கும் நல்லா தண்ணி தெளித்து நல்லா நைஸாக அரைங்க. ஏன்னா வெந்தயம் ஊறினதுக்கப்புறம் அரைப்படுறது தான் கொஞ்சம் சாத்தியமாக இருக்கும். நேரடியாக அரைக்கும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் வெந்தயத்தை ஊற வச்சு எள்ளையும் அதோட போட்டு ஊற வச்சுட்டு இது 2ம் ஊறினது ஒரு திட்டமாக கொஞ்சோண்டு, ஏன்னா வெந்தயம் கொஞ்சமாக இருந்தால் கூட போதுமானது. எள்ளு கொஞ்சம் தூக்கலாக வச்சுங்க. வேப்பலை இது 2 கைப்பிடி அளவுக்கு, இது 3ஐயும் நல்லா நைஸாக அம்மியில் வச்சு நைஸாக நல்லா அரைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா ஒட்டுற அளவுக்கு, குறகுறுப்பு இல்லாமல் நல்லா ஒட்டுற தன்மை உள்ள அளவுக்கு இதை நல்லா நைஸாக அரைக்கணும். அது ரொம்ப முக்கியம். நல்லா குழப்பாக அரைச்சதுக்கப்புறம் அதோடு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, ஜீனியெல்லாம் போட்டுறாதீங்க, நாட்டு சர்க்கரை தான் போட்டுக்கணும். நாட்டு சர்க்கரையை அந்த விழுதோடு போட்டு நல்லா ஸ்பூனால் நல்லா கலந்துக்குங்க. கலந்ததுக்கப்புறம் அந்த கட்டி மேலே வச்சு அமுக்குனீங்கனாலே ஒட்டிங்க. ஏன்னா நாட்டு சர்க்கரை இருக்கிறதுனால ஒரு பிளாஸ்டர் மாதிரி வேகமாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா ஒட்டினதுக்கப்புறம் மேலே ஒரு ஈர துணியால் கவரைஸ் பண்ணி கட்டிக்குங்க. அதாவது இது கட்டிக்கிறது அப்படின்றது இருக்கிற பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி தான். அதாவது கட்டி கொஞ்சம் உள்நோக்கி இருக்கிற கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் படுத்தாப்பில் ஒரு கணச்சாப்பில் கட்டிக்கிறது தான் சாத்தியமாக இருக்கும். கொஞ்சம் மேல் தூக்குனாப்பில் இருந்ததுன்னா நீங்கள் சாதாரணமாக கட்டிக்கிட்டு நீங்கள் ஒரு நடமாட்டமாக இருந்துக்கலாம். அதனால் இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த கட்டை படுத்துக்கிட்டோ நடமாடிக்கிட்டோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி வச்சு நீங்கள் கட்டினாலே போதுமானது. கட்டி ஒரு மணி நேரத்தில் எப்பேற்பட்ட கட்டியும் இது உடஞ்சி வெளியில் கொண்டு வந்துடும். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற சலம்லாம் வந்ததுக்கப்புறம் இதை திருப்பி கட்ட வேண்டாம். திருப்பி கட்டினீங்கன்னா ரொம்ப புண்ணு தன்மை ஆகிடும். அதனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மஞ்சளை குழச்சி வச்சாலே போதுமானது. இது வியாதியோட தீவிரத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது ஏற்கனவே வெந்நீரில் கொஞ்சம் ஒத்தரம் கொடுத்துருங்க. அதாவது நம்ம இளம் வெந்நீரில் உட்காந்து உப்பு போட்டு உட்காருவோம் இல்லையா, அந்த மாதிரி உட்காந்து கொஞ்சம் அந்த பாத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை அரைச்சி பிரயோகம் பண்ணிங்கன்னா நல்ல வேகமாக வேலை செய்யும்.
சிலருக்கு ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை கூட 10 போடுற மாதிரி இருக்கும், 2 நாள் கூட 10 போடுற மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இது வேலை செய்யும். இந்த பிரயோகத்தில் நீங்கள் அதை அரைச்சி கட்டிட்டு வந்தாலே போதும். எப்பேற்பட்ட வைரஸ் கட்டியாக இருந்தாலும் உடஞ்சி வெளியில் வந்துடும், பௌத்திர கட்டியாக இருந்தாலும் உடஞ்சி வெளியில் வந்துடும். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. இருப்பினும் அடிக்கடி இந்த பிரச்சனை வரும் உங்களுக்கு, உள் மருந்து தான் நிரந்தர தீர்வு, அதை ஞாபகம் வச்சுங்க. மேலும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆசன வாயில் ஒரு வித முளை போன்ற ஒரு தோற்றம், அதாவது ஒரு எக்ஸஸாக ஒரு க்ரோத்து. இந்த க்ரோத்து நிறையா டைப் இருக்குது. பார்த்திங்கன்னா தனியாக ஒரு முள் மாதிரி இருக்கக்கூடிய வளர்ச்சி இருக்குது, பலவிதமான முட்கள் நிறைந்த ஒரு வளர்ச்சி இருக்குது. இது கூடுமான வரைக்கும் பார்த்திங்கன்னா மலச்சிக்கலோடு சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கும். அதாவது மலச்சிக்கல் அப்படின்னு இதில் எதை சொல்கிறோம்னா, ரொம்ப கிரானிக்காக மலச்சிக்கலில் இருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா மலக்குடலில் சுரப்பு நீர்கள் இதெல்லாம் ரொம்ப குறைவு உண்டாகி ரெக்டம், அதாவது ஒரு ரெக்டம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில தசை நார்களுடைய இயக்கங்கள் ரொம்ப ட்ரை ஆகி அதோட செயல்பாடு, அதாவது விரிஞ்சு சுருங்குற தன்மை அதுக்கு குறைஞ்சி போய் ரொம்ப ஹார்டாகி மலம் பிரகடை ஆகும்போது அதாவது ப்ரொலாப்ஸ்னால் அது உங்களுக்கு குதம் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிற நிகழ்ச்சி ஆகிறது. இந்த மாதிரி வெளியில் அண்டி தள்ளுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட அது வரும். அப்படி வரவங்களுக்கு இது சாதாரணமாக வர்றது உண்டு. உள்ளுக்குள்ளே வந்து சில பேருக்கு வந்து ஒரு க்ரோத், ஒரு பிளான்டர் மாதிரி வளர்ந்து கூட வெளியில் வரும். இது மாதிரி ஒரு வளர்ச்சி கூட இருக்குது. எதாக இருந்தாலும் வெளியில் இருக்கக்கூடிய வளர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அதை சுருங்க வச்சு நாளடைவில் அதை அங்கேருந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு பிரயோகம் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். இருந்தாலும் இதுக்கும் உள் மருந்து தான் ரொம்ப முக்கியமானது. இருப்பினும் வெளிப்பூச்சி மருந்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா கீழ் நோக்கியே வர்றது வந்து ரொம்ப பெருசாக குரோத் ஆகிடாது, அது வந்து ஆனஸையும் வந்து க்ளோஸ் பண்ணிடாது. ஆனால் உள்ளுக்குள்ளே வளரக்கூடிய அந்த வளர்ச்சி தான் வந்து ஆனலை வந்து க்ளோஸ் பண்ணும். அதனால் இதை வந்து இதில் நிறையா ஒவ்வொரு பகுத்தாய்வு பண்ணி ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் மருந்து அமைச்சு சாப்பிட முடியும். அதனால் இன்டேக் மெடிசன்றது பல்வேறு விதமான ரூபத்தில் இருக்குது. அதனால் அதை விடுத்து இந்த வெளிப்பூச்சி மருந்தை பார்ப்போம். குப்பைமேனி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். குப்பைமேனி நீங்கள் வந்து கொழுந்த இலைன்னு இல்லை, அது முற்று இலைகளாக இருந்தாலும் நீங்கள் பறிச்சிங்க. நல்லா மண் இல்லாமல் நல்லா அலசிட்டு நல்லா தண்ணி சத்து இல்லாமல் உதறிடுங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய தண்ணி சத்தே போதுமானது. அம்மியில் வச்சு இதே மாதிரி தாங்க நல்லா நைஸாக அரைக்கணும். நல்லா தண்ணி விட வேண்டாம், நல்லா நைஸாக அரைச்சி ஒற்றைத்தன்மை உள்ள நிலையில், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஆனஸில் வந்து நம்ம அதிகபட்சமாக ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு தான் நம்ம ஒரு சிறு உருண்டையாக நம்ம வைக்க போகிறோம். அந்த எலுமிச்சங்காய் அளவு விழுதில் ஒரு சுண்டக்காய் அளவு சுண்ணாம்புனா ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் சாதாரண மளிகை கடையில் வெத்தலைப்பாக்கு போடுறதுக்காக வச்சுருக்காங்களே டப்பாவில், அதில் வந்து ஒரு சுண்டக்காய் அளவுக்கு சுண்ணாம்பு இருந்தால் போதுமானது. அந்த அளவுக்கு சுண்ணாம்பு எடுத்து இந்த விழுதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேண்டலில் வச்சு கட்டிக்கிட்டு நீங்கள் ஒருங்கிணைச்சி படுத்துக்க வேண்டியதான். ரெஸ்ட்டாக இருக்கும்போது படுத்துக்க வேண்டியது. ஏன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு இதில் வந்து ஒரு அரிப்பு, குத்தல், வலி, எரிச்சல் கூட வரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சீல் கொப்பளம் கூட வர்றது கூட உண்டு. அதுவும் ஒரு வைரஸ் தான். அது மாதிரி ஒரு குரோத்து கூட ஒன்று உண்டு. அந்த மாதிரி குரோத்துலேயும் இது கட்டலாம். இதை அரைச்சி சுண்ணாம்பு கலந்து நீங்கள் ஒருங்கிணைச்சி படுத்தாப்பில் நீங்கள் வச்சு கட்டிக்கிட்டு ஓய்வு நேரத்தில் படுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ராத்திரி கண்டிப்பாக அதை செஞ்சுக்கணுன்னா நீங்கள் ராத்திரி சாத்தியமான நேரம் அது மாதிரி அரைச்சி கட்டிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்து நைட்டு படுத்துக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து அது ஒரு 10 நாள் கட்டினீங்கன்னா போதும். 10 நாளுக்குள்ளே மேக்ஸ், 10 நாளே ரொம்ப அதிகம். ஒரு 5-6 நாள்லேயே வேகமாக ரொம்ப ட்ரையாகி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உதிர ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு இது ரொம்ப எஃபெக்டானது. இது வந்து முளை மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் இது ரொம்ப ஏற்றுறது. மாறாக இது பௌத்திரத்தில் கட்டுறது, ஏன்னா பௌத்திரம்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, அதெல்லாம் ஒரு வைரஸ்னால் வரக்கூடிய நோய். அதனால் அதுக்கெல்லாம் இது பயன்படாது. மாறாக இந்த மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடிய மலச்சிக்கலில் ஆனல் வந்து ப்ரொலாப்ஸ் ஆகும். இதுக்கெல்லாம் சரியான உள் மருந்துகள்லாம் இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக தேர்வு செஞ்சு அதை ஃப்ரீக்வெண்ட்டஸாக நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா தான் இது நிரந்தரமாக சௌகரியமாகும். இதுலேயும் உணவு பிரச்சனைகள்லாம் இருக்குது. நல்லா நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள்லாம் நிறையா சாப்பிட்ணும். கரப்பான் சம்பந்தமான உணவுகள்லாம் அவாய்ட் பண்ணணும். இதை பற்றிலாம் நம்ம நிறையா பல தொடர்களில் மூலத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்கோம். அதில் பொருத்தமான தகுதியான உணவுகள்லாம் தேர்ந்தெடுத்து நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.